வணக்கம் நண்பர்களே, இது நம்ம எஃப்எம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் அதை அடையிறது எப்படி அப்படிங்கிறது தெரியாமலேயே அந்த ஆசை ஆசையாகவே போயிடும். இல்லை, என்ன செய்யணும் அப்படின்னு தெரியும், ஆனால் அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாது. சரி, எப்படி செய்யணும் அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு, ஆனால் அதை கண்டினியூஸாக அவங்களால செய்ய முடியுமா? அதுவும் கேள்விக்குறி. இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நம்ம விருப்பங்கள் அப்படிங்கிறது நினைவாக மாறும்? அப்போது என்னுடைய ஆசை நிஜமாக வாரணும், நிறைவேறணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதே தெரியல. என்ன தான் வேணும் அப்படின்னு தெரியாமலேயே நம்ம அலைஞ்சிட்ருக்கோம். இன்னும் சில பேர் தவறான பாதையில் அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விழற அடி பயங்கரமாக இருக்கும், ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, விருப்பம் என்ன அப்படிங்கிறத அன்றைய தேதி அன்றைய பொழுதை வச்சு யோசிப்பாங்க. பட் இன்றைக்கு, இந்த மாதம், அடுத்த மாதம், இதை பொறுத்து அப்படிங்கிறது விருப்பம் கிடையாது. என்னுடைய வாழ்நாள் குறிக்கோள் எது, அதுதான் என்னுடைய விருப்பம். அது சில பேர் உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க, பல பேருக்கு பல மாதங்கள் ஆகும். அப்போ விருப்பம் அப்படிங்கிறது குறுகிய காலகட்டத்தை வச்சு டிசைட் பண்ணுற விஷயம் கிடையாது. அது நீண்ட நெடிய ஒரு பயணம். சரி, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? லைஃப்பில் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஒவ்வொரு நொடியுமே நம்ம டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் தான் இருக்கும். இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. எனக்கு இது வேணும், இல்லை வேண்டாம், இப்படி ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். முடிவு எடுக்கிறதும் முக்கியம். இன்னும் சில பேர் நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அப்படி எடுக்கிற முடிவு சில சமயம் அதிகமான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும். இன்னும் சில பேர் முடிவு எடுக்கிறத தவிர்க்கணும் ட்ரை பண்ணுவாங்க, இல்லை தாமதிக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் நமக்கு ஒரு மோசமான ஒரு பலனை தான் கொடுக்கும். ஜெயிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியே ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி செய்கிறது, யாரோட செய்கிறது, எங்கே செய்கிறது, எப்படி செய்கிறது, இப்படி அடுக்கடுக்க நிறைய கேள்விகள். அப்போ அதை எப்படி டிசைட் பண்ணுறது? அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.